லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பின்னப்பா தாலியை கட்டி பால்ல போடு. போ. மாப்பிள்ள அட என்னப்பா இது, இந்த புள்ள எப்படி பண்ணுது? எதுக்காக அப்புறம் பஞ்சாயத்து? தாலியை கட்டி நான் எங்க அத்தை வீட்டுக்கே போறேன். பஞ்சாயத்து எடுத்திருக்க இந்த முடிவுல எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா! திட்டம் போட்டு அம்மாக்கு முடியல, ஆட்டுக்குட்டிக்கு முடியலன்னு பொண்ணை கூட்டிட்டு போய் இப்ப மனசு மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களே, படு பாவீங்களா! ஏடி என்னடி பேசிட்டு இருக்க? ஏற்கனவே மண்டபத்துல பட்ட அவமானம் பத்தாதுன்னு இப்ப எங்க ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னடி வாயை மூடிட்டு இருக்க? சொல்லுடி. யாரோட விருப்பத்துக்காகவும் இல்ல நிர்பந்தத்துக்காகவும் நான் இந்த முடிவை எடுக்கல. என் மனசுக்கு சரின்னு பட்டு நானே சுய நினைவோட எடுத்த முடிவுதான். என்னன்னே புரியலையே. மாமா, என்ன மாமா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு சும்மா நிக்கிறீங்க. ஏங்க என்னங்க நீங்களும் அமைதியா இருக்கீங்க? உங்க அப்பாவும் அமைதியா இருக்காரு, அவளும் வாய மூடிட்டு நிக்கிறா. என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், பேசாம இருக்கீங்க? என்னப்பா இது, இந்த புள்ள எப்படி பண்ணுது? தாலியை கட்டி அப்புறம் பஞ்சாயத்து. நிறுத்துங்க. எப்போ அவளே 2வது முறையா என் பேச்ச மீறி இப்படி ஒரு முடிவெடுத்தாளோ, இனிமே இவ எனக்கு மகளும் இல்ல, நான் இவளுக்கு அப்பனும் இல்ல. இனிமே என் முகத்திலேயே அவ முழிக்க கூடாது. நான் செத்தா கூட என்னை பார்க்க வரக்கூடாது. இனி எனக்கு இருக்கிறது ஒரே மகதான். இன்னையோட இவளை நான் தலைமுழுகிடுறேன். இவளை நம்பி உங்களை எல்லாம் இங்க வர வச்சதுக்கு பஞ்சாயத்தாரு என்ன மன்னிச்சிருங்க. அமுதா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணன்
நான் என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இனிமே என்னோட குடும்பம் அன்னலக்ஷ்மி குடும்பம் தான். என்னோட ஊரு தேவக்கோட்டை தான். அப்புச்சி, என்ன மன்னிச்சிரு. அத்தை, அம்மாடி, அத்தை, 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 நீங்க படுங்க. அத்தா, அத்தா, நீ பஞ்சாயத்துல நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டேன் அத்தை. உண்மையாவா அத்தா? ஆமா அத்தை, நான் இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். அத்தை, இப்பதான் அத்தா எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அத்தை, இப்போதைக்கு உங்க உடம்பு தான் முக்கியம். நீங்க எதையும் போட்டு யோசிக்காதீங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஓ, நீங்க எழுந்துட்டீங்களா? சூப்பர். இப்படிதான் பிரிஸ்கா இருக்கணும். நீங்க வந்து பார்த்து ஜூஸ் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க தான் இனிமே இவங்களை பாத்துக்கணும். கண்டிப்பா டாக்டர். நான் மெடிசின் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி தரேன். கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். என்ன? சரிங்க சரி. டாக்டர். ஓகே. அண்ணமண்டி, புவனா, அம்மா. ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிம்மா. கிட்ட வா. மருமகளா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆரத்தி எடுத்ததும் வீட்டுக்குள்ள போலாத்தா. புவனா, இந்த ஆரத்தியை கீழே கொண்டு சரிம்மா. வாமா.
வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. நீ எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக எம்பட்டு பெரிய விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா? இனிமே இந்த குடும்பத்துக்கு நீதாத்தா சாமி. என்ன அத்தை, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் நினைச்சேன். நீங்க உடம்பு முடியாம கஷ்டப்படுறத எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு வர முடிவு பண்ணேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்காக எப்பவுமே நான் இருப்பேன். வா, நீ உட்காரு, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, நீங்க உட்காருங்க, நான் செய்யறேன். இல்ல முத நாளே அடுப்படிக்கு போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். புவனா, அத்தாச்சியே ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா, வாங்க. இதான் உங்க ரூம். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். மாப்ள, வால் தனியா இருக்கு, போய் கரெக்ட் பண்ண. ஓ, பாத்துடா, பக்குவமா பேசு. இவன் என்ன இந்த வேகத்துல போய்கிட்டு இருக்கா? முதல்ல என்னன்னு பாப்போம், வா. ஏண்டி நீ கெட்ட கெடுக்கு டீ வேற கேக்குதா? டீ உனக்கு வாடி வா. டேய் 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 புரா லேவரா புரா கேவரா. என்னென்ன பண்ற? டேய் நிக்கறா. புரா சொல்லல. என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் அவ உன் அண்ணன் பொண்டாட்டிடா. நுண்ணும் பொண்டாட்டி. யோ சுமாரியா, தோ நிக்கிறான் பாரு உன்னை ஏமாத்தினவன். இந்த வீட்டுக்கு மூத்தமவன். அவனையே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஊடால நீ யாரு? நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, போயிடு. இன்னொரு நிமிஷம் நீ இங்க இருக்கிறத பார்த்தேன், அம்புட்டு தான் சொல்லிட்டேன். போயிடுன்னு சொன்ன, போன்றல. டேய், என்ன தைரியம் இருந்தா மா என்ன எதுக்கு மாடிக்கிற? மண்டபத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டியா நீ? இவனுக்கும் நமக்குமே எந்த சம்பந்தமும் இல்லாத போது இவையாம இங்க இருக்கணும்? டேய், இன்னொரு வார்த்தை பேசுன நாக்க அறுத்துருவேன். இவள வெளிய போ சொல்றதுக்கு நீ யாருடா? அமுதா ஏன் மருமக? இந்த வீட்டு பொண்ணு இங்கதான் இருப்பா. இவளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை.
அம்மா இவன் இந்த வீட்டு பொண்ணா? இவனையே என் அண்ணான்னு என்னால ஏத்துக்க முடியல. இதுல அவன் பொண்டாட்டிய மரியாதையா அண்ணன் கூப்பிடுமா நானு? இங்க பார், என்னால இவன் மூஞ்செல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல வெளியில போ சொல்லுமா. அவள கஷ்டமா இருந்தா நீ போடா. என்னம்மா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஒழுக்கமா அத்தாச்சின்னு மதிச்சு மரியாதையா நடந்துக்கிறதா இருந்தா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வா. இம்புட்டு திமிரு தனத்தோட அம்மா கிம்மான்னு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச பாரு, என்ன நீ மனுஷியாவே பார்க்க முடியாது. நீ வாத்த. இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நடந்துக்கூடா, அவளை நல்லா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் அப்பச்சி. இந்தாங்க மாமா. இந்தாங்க. என்னதா இந்த வீடெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உனக்கு என்ன குறை இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுதா. என் மவன் என்ன முரண்டு பண்ணாலும் சொல்லு, சரியா? சித்தப்பா. டேய் வடிவேலு, எல்லாம் போச்சு. என்னடா என்னாச்சு? கோவமா இருக்க? டேய் வடிவேலு, அதான் அப்பச்சி கேக்குறாங்கல்ல, என்னாச்சு சொல்ற? எல்லாம் அவளாலதான். யாரு? அதான் அந்த செந்தில் பையன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானே, அவதான். வடிவேலு, 1000 தான் இருந்தாலும் அவவும் அத்தாச்சி. அவ இவன்னு சொல்றது அம்பட்டு நல்லாவா இருக்கு? சித்தி தோ நிக்கிறாங்களே, இவங்களை வேணா நான் அத்தாச்சின்னு கூப்பிடலாம். ஏன்னா பழனி என் அண்ணன். ஆனா செந்தில் என் அண்ணன் கிடையாது. ஏண்டா இம்புட்டு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதான்டா நடந்துச்சு? என் ஆத்தாக்கு உடம்பு முடியாம போனது காரணம் அந்த அமுதாதான். அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டாங்களா அவங்க? இன்னைக்குதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அன்னைக்கே என் அம்மா கையாலேயே என்ன அடி வாங்க வச்சுட்டா. அவங்க வாயாலே என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல வச்சுட்டால. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் சித்தப்பா. அந்த அமுதா அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். போதும், நிறுத்துறீங்களா? இனி ஒரு வார்த்தை என் அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்படித்தான் சொல்லிட்டேன். எங்க அக்காவை குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னங்க, இனி ஒரு நிமிஷம் இவங்க இங்க நின்னாக அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன மன்னிச்சிருங்க தாச்சி, இனி நான் இந்த வீட்டுக்கு வரல. டேய் வடிவேலு, டேய் நில்றா. டேய் என்னதா பாவம் தாவனே, கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அப்பச்சி, ஏ உமா, உனக்கு என்ன உங்க அக்கா மேல இம்புட்டு பாசமா? பாசமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க அவனை சீண்டிக்கிட்டே இருக்க ஒரே ஆளு அந்த வடிவேலு தான். வடிவேலும் இப்போ கோச்சுக்கிட்ட இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமுதாக்கு குடைச்சல் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. அவன் நிம்மதியா இருப்பான். அவ எங்க இருந்தாலும் நிம்மதியாவே இருக்க கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி பேசினேன். டேய் பழனி, உன் பொண்டாட்டி உன்னை விட பெரிய கெட்டிக்காரிடா. எம்புட்டு யோசிக்குது பாரு. உமா, பொண்ண மாதிரி ஒருத்தி தான் பழனிக்கு சரியான ஜோடி. இனி இவனை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏங்க இங்க வாங்க.